சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கிற இந்த சென்னா மசாலாவை என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக. அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் சுண்டல், வெள்ளை சுண்டல் எடுத்துருக்கேன். நீங்கள் கருப்பு சுண்டலும் எடுத்துக்கலாம். நான் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை குக்கரில் 3 விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே பிரியாணி ஸ்பைசஸ், கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, ஜீரகம், சோம்பு, 2-3 மிளகு இதெல்லாம் போட்டு ஒரு சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு, 3 பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 தக்காளி அதையும் இதோடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே ஒரு பிரியாணி இலை, சோம்பு, பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அது அரோமா வந்ததுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட்டை இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நீங்கள் சென்னா வேக வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த தண்ணி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பட் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அந்த தண்ணி இதோடு ஆட் பண்ணி அந்த சுண்டலை, வெள்ளை சுண்டலையும் இதோடவே ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள், வரமிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் போட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா மல்லித்தலை தூவி இறக்கிக்கோங்க. இதில் உங்களுக்கு சப்பாத்தி, பூரி அந்த மாதிரினா நீங்கள் பட்டர் ஃபைனலாக கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் இன்னுமே சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.